பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். தினத்திலும் மத்தேயு 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான புலம்பலும் அழுகையும் மிகுந்த திக்கும் கொண்டாடும் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராமா என்பது பெத்லகேமிலிருந்து 5 மைல் தூரத்தில் உள்ள ஒரு இடம். பத்திரபஸ்நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒரு பெத்லகேமுக்கு போகிற வழியிலே அந்த ராமா என்ற இடம் இருக்கிறது. அங்கேதான் ராகேல் பெத்லகேமுக்கு போகிற போது மரித்த பொழுது யாக்கோபு அங்கே அடக்கம் பண்ணினார். அவருடைய கல்லறை அங்கே இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்ப்பது இந்த கல்லறையின் பழைய தோற்றம். இந்த கல்லறைக்கு யூதர்கள் அடிக்கடி வருவார்கள். தங்கள் துக்கப்படுகிற நேரத்திலெல்லாம் வந்து இந்த கல்லறையிலிருந்து ஆறுதல் பெறுவார்கள். கல்லறையின் புதிய தோற்றம். இந்த கல்லறை பல போர்களுக்கு காரணமாயும் இருந்தது. அநேக கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மற்றும் இஸ்லாமியர் இந்த பகுதிக்கு அடிக்கடி வருவார்கள். பாபிலோனியர் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து போகும்போது எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம் வழியாக போகும் பொழுது அங்கே ஒரு பெரிய கூக்குரல் கேட்டது. எரேமியா தீர்க்கதரிசனமாக சொன்னதான ஒரு காரியம். ராமாவிலே ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுகிறாள் என்று சொல்லி ஆறுதல் அடையாமல் அழுது கொண்டிருக்கிறதை அங்கே ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். அந்த ராகாவிலே கூக்குரல். மத்தேயுவும் அங்கே 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை ஏரோது கொலை செய்யும் பொழுது சாஸ்திரிகளால் தனக்கு மீன் அறிவிக்கப்படாததால் இந்த பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்கிற அந்த காரியத்தினாலே அங்கே ராகேல் அழுததாய் சொல்லுகிறார். ராகேல் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டி என்று அர்த்தமாம். எபிரேய மொழியிலே ராகேலுக்கு ஆட்டுக்குட்டி என்று அர்த்தம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவானவருக்கும் அந்த ஆட்டுக்குட்டி என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து திரிக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அறிமுகப்படுத்தியதை குறித்து பார்க்கிறோம். ஒரு ஆட்டுக்குட்டியை போல நமக்கு கிருபாதார பலியாக கடந்து வந்தவர். அவர் தாயின் அன்பை உள்ளவர். ஒருவன் அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன், எங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி எசையா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு தாய் அன்பு. கத்திரபஸ்நாமத்தின் மகிமை உண்டாவதாக. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது என் முன்பாக இருக்கிறது சொல்லி தாயின் அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். கோழி தன் குஞ்சுகளை சிறைகளிலே கூட்டி சேர்ப்பது போல நான் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், நான் உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்று என்று ஆண்டவர் வருத்தப்பட்டு எருசலேமை பார்த்து சொன்ன காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். எருசலேம் மக்கள் அனுபவிக்க போகிறதான பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் கண்டு கண்ணீர் விட்டார். அவர் கண்ணீர் விட்டு பரிதபிக்கிற தேவன். 40 ஆண்டுகளுக்கு பின்பதாக இந்த எருசலேம் நகரம் ரோம பேரரசினால் அழிக்கப்பட்டு போயிற்று. அப்பொழுது நடந்ததான காரியங்கள் கண்ணீரை வரவழைக்கிற காரியங்கள். ஆண்டவர் அதுக்காக பரிதபித்தார். எருசலேமுக்காக பரிதபித்தார். எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார். ஆட்டுக்குட்டியானவர் ராகேல் கண்ணீர் விட்டதை போல அவர் ஆட்டுக்குட்டியானவரும் லாசரின் கல்லறையிலே வந்து கண்ணீர் விட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். மகாநகரமாகிய நினிவேக்கு நான் பரிதாமியாமல் இருப்பேனோ என்று சொல்லி அவர் கண்ணீர் விடுகிறார், பரிதபிக்கிறார். நமக்கு ஜீவன் உண்டாகும், அழிவிலிருந்து காக்கப்படவும் பரிபூர்ணப்படவும் ஆண்டு வந்திருக்கிறார். நாம் இந்த பரிதபிக்கிற தேவனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒருத்தரை மீட்பை நாம் பெற்றுக்கொள்வோம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். நாம் இனிமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.